ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பே வைக்க தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மண்கடாய் எடுத்திருக்கேன். அதில் அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய், வெங்காயம், தக்காளி இதோட அளவுகளெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே இன்றைக்கி நான் நார்மல் புளி யூஸ் பண்ண போகிறதில்ல, குடம் புளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். மீன் குழம்போட ருசி டபுள் மடங்காயிடும். இப்போ வரைக்கும் நான் கேஸ் ஆன் பண்ணல, அது மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ் ஆன் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், வெந்தயம், சீரகம் பொடி இது கண்டிப்பாக நான் எல்லா மீன் குழம்புலையும் ஆட் பண்ணுவேன். வெந்தயம், சீரகம் ரெண்டுமே சம அளவு எடுத்து லைட்டாக வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இனிமேல் தான் நம்ம கேஸை ஆன் பண்ண போகிறோம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனையோ தடவை மீன் குழம்பு செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த புளி சேர்த்து நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த புளி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புளி வச்சு நான் நிறைய ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகி வரணும். இப்போது குழம்புல நல்லா கலர் இருக்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், தாளித்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கொதிச்சிட்டு இருக்கிற இந்த குழம்புல இதை ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் எந்த மீன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வவ்வால் மீன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வவ்வால்னு சொல்லுவாங்க, சில பேர் வாவல் மீனுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது மீன்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி குக் பண்ண விடலாம். சிம்லேயே இருக்கட்டும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவி இறக்கிட வேண்டியது தான். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால ஆட் பண்ணலை. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இந்த மீன் குழம்பு. குடம்புளி சேர்த்ததால் அதோட புளிப்பெல்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பு நைட் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.